மதுரையிலேருந்து வந்திருக்கேன். 70 கிலோமீட்டர் தாண்டி நான் வர்றேன். மதுரையில் எனக்கு டவுனுக்குள்ளே போட்டுருக்கேன். டான்ஸர் கேட்குறான். 10 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் டான்ஸரு. 10 வருஷம் நான் மதுரைக்குள்ளே பார்க்குறேன். என்னோட வில்லேஜ் 70 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு. என் ஊரை சுற்றி 10 கடை இருக்குது. எனக்கு டான்ஸர் தர மாட்டேங்கிறாங்க. போயிட்டு வர்றேன். அது போயிட்டு வந்ததில் என்னோட கால் வந்து வண்டியில் ஸ்லிப்பாகி வந்ததில் கால் டேமேஜ். ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இத்தனை குறைகளை நாங்கள் தாங்கிட்டு தான் அந்த வேலை பார்க்குறோம். என்னுடைய மனைவி பால் மாடு வச்சு 4 மாடு வச்சு மாதம் 20,000 சம்பளம் வாங்குது, சம்பாதிக்குது பால் ஊற்றுறதுல. நான் 10,000 சம்பளம் வாங்குறேன். என்னை எப்படி மதிப்பா? வீட்டில் மதிப்பாங்களா? அதனால தயவுகூர்ந்தா சொல்லக்கூட முடியாது. என் பிள்ளை சொல்ல மாட்டேங்குது, என் கொண்டாட்டி சொல்ல மாட்டேங்கிறேன், என் சொந்த வந்தவங்கிட்ட நான் சொல்ல முடியல. அப்படி ஒரு இதில் வந்துருக்கோம். பேங்க்கில் நாங்கள் ஒரு லோன் வந்து வாங்கி வீடு கட்ட முடியாது. எங்களை நம்பி ஒரு பைக்குக்கு கூட லோன் கொடுக்க சொல்லுங்க, கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கிடையாது, நீங்கள் தொகுப்பூதியத்தில் வரல, தொகுப்பூதியமானு கேட்டால் இல்லைன்றாங்க. சரி பகுதி நேர பணியாளர் அதுவும் இல்லை. இப்போ நாங்கள் எந்த நிலையில் நிரந்தர பணியாளரும் கிடையாது. எந்த இதில் தான் நாங்கள் வர்றோம். அது அரசு தான் முடிவெடுத்து சொல்லணும் சார்.